அரசினர் சட்ட முன்வடிவு அறிமுகம் செய்தல் 2026 ஆண்டு தமிழ்நாடு நிதிநிலை நிர்வாக பொறுப்புடைமை திருத்த சட்ட முன்வடிவு மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026 ஆண்டு தமிழ்நாடு நிதிநிலை நிர்வாக பொறுப்புடைமை திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் அண்ட் கால்நிலை மாற்றுத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதினேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் அண்ட் கால்நிலை மாற்றுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். 2026-27 ஆண்டின் செலவிற்கான முன்பண மானிய கோரிக்கைகள் பேரவை முன் வைத்தல். மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் அண்ட் கால்நிலை மாற்றுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2026-27 ஆண்டின் செலவிற்கான முன்பண மானிய கோரிக்கைகளை பேரவை முன்வைக்கிறேன். 2025-26 ஆண்டின் கூடுதல் செலவிற்கான மானிய கோரிக்கைகள் இறுதி பேரவைக்கு அளித்தல். மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் அண்ட் கால்நிலை மாற்றுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2025-26 ஆண்டிற்கான இறுதி துணை மதிப்பீடுகளை இம்மாமன்றத்தின் முன் சமர்ப்பிக்கிறேன். துணை மானிய கோரிக்கைகளை விளக்கி கூறும் விரிவான அறிக்கையினை இம்மாமன்றத்தின் முன் வைக்கின்றேன். இந்த அவையில் வைக்கப்பட்டுள்ள இந்த துணை மதிப்பீடுகள் மொத்தம் 43,082.99 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கத்திற்கு வகை செய்கின்றன. இதில் 35,562.66 கோடி ரூபாய் வருவாய் கணக்கிலும் 4,548.71 கோடி ரூபாய் மூலதன கணக்கிலும் 2,971.62 கோடி ரூபாய் கடன் கணக்கிலும் அடங்கும். 2025 ஆண்டு அக்டோபர் திங்கள் 15ஆம் நாளன்று 2025-26 ஆண்டிற்கான முதல் துணை மதிப்பீடுகள் சட்டமன்ற பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் புதுப்பணிகள் மற்றும் புது துணைப்பணிகள் குறித்து ஒப்பளிப்பு செய்யப்பட்ட செலவினங்களுக்கு சட்டமன்ற பேரவையின் ஒப்புதல் பெறுவது இத்துணை மதிப்பீடுகளின் முக்கிய நோக்கமாகும். துணை மதிப்பீடுகளில் கூடுதல் நிதி ஒதுக்கம் தேவைப்படும் சில முக்கிய இனங்கள் வருமாறு: மானிய கோரிக்கையின் 13 உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, அனைத்து அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் 2026 ஆண்டின் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் வழங்குவதற்காக 6,957.05 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மானிய கோரிக்கை 53 சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் 2026 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் பயனாளிகளுக்கு தலா 5000 ரூபாய் வழங்குவதற்காக கூடுதல் நிதியாக 3913.32 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மானிய கோரிக்கை 16 நிதித்துறை 2025-26 ஆண்டில் உத்தரவாத மீட்பு நிதிக்கு மாற்றப்படுவதற்காக 3086.8 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மானிய கோரிக்கை 48 போக்குவரத்து துறை நடப்பு நிதியாண்டில் அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரிந்து இயற்கை எய்திய ஓய்வு பெற்ற மற்றும் தன்விருப்ப ஓய்வு பெற்ற ஊழியர்களின் ஜூலை மாதம் 2023 முதல் மார்ச் மாதம் 2026 ஆண்டு வரையிலான ஓய்வு கால பணப்பலன்களை வழங்குவதற்காக மாநில போக்குவரத்து நிறுவனங்களுக்கு வட்டியில்லா வழிவகை முன்பகம் வழங்குவதற்கு 3285.03 கோடி ரூபாய் அரசு அனுமதித்துள்ளது. துணை மதிப்பீடுகளில் 1611.54 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மீத தொகை மானியத்தில் மறு நிதி ஒதுக்கத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2025-26 ஆண்டிற்கான இறுதி துணை மதிப்பீடுகளை இம்மாமன்றம் ஏற்று இசைவளிக்க வேண்டுகிறேன். வணக்கம்.